වයස අවුරුදු 13ක ගැහැණු දරුවෙකුට අමානුෂික ලෙස පහර දෙන ආකාරයේ වීඩියෝවක් සමාජ මාධ්‍ය ජාලාවල සැරිසරීමත් සමග එම දැරියට පහර දුන් සැකකාර සුළුමව ඊයේ වාලච්චේන පොලිසිය මගින් අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. මෙසේ පොලිසිය විසින් අත්අඩංගුවටගෙන ඇත්තේ වාලච්චේන මජිමා නගර ගම්මානයේ පදිංචි 35 හැවිරිදි රිසනා නැමැති කාන්තාවක් බවයි වාලච්චේන පොලිසිය පවසන්නේ. මේ සම්බන්ධයෙන් අප කළ සොයා බැලීමකදී අනාවරණය වුණේ අදාළ දැරිවියගේ මව පියාගෙන් වෙන්ව මේ වන විට මැද පෙරදිග රටක සේවය කරන බවයි. පසුව පියා විසින් වෙනත් කාන්තාවක් විවාහ කර ගැනීමෙන් පසු ඇයට දාව තවත් කුඩා දරුවන් දෙදෙනෙකු සිටින බවත් මේ වන විට පියාද සොරකමක් හේතුවෙන් බන්ධනාගාරගතව සිටින බවයි පොලිසිය පවසන්නේ. මේ පුවත වාර්තා වීමත් සමග ළමා ආරක්ෂණ අධිකාරී නිලධාරීන් පිරිසක් දැරියගේ තත්ත්වය සම්බන්ධයෙන් සොයා බැලීමට පැමිණ තිබෙනවා. තුවාල ලබා සිටින දැරිය වැඩිදුර ප්‍රතිකාර සඳහා මේ වන විට වාලච්චේන රෝහල වෙත යොමු කර ඇති අතර සිද්ධිය සම්බන්ධයෙන් සැකකාර සුළුමවගෙන් ප්‍රශ්න කිරීමෙන් අනතුරුව ඇය අද වාලච්චේන මහේස්ත්‍රාත් අධිකරණයට ඉදිරිපත් කිරීමට නියමිතව සිටියා. 4 மணில இருந்து இந்த பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை நடக்குது. 4 மணியா? இல்ல உண்ட பெத்த உள்ளடா 4 மணியா? போட்டு இப்படி அடிச்சு இருக்கே செஞ்சு ரத்தம் வந்திருக்குறாப்பா. செய்ய கூடாது. எவ்வளவு கர்மமான வேலை. நீ கைய பாருங்க. இங்க பாருங்க. அல்லா. எவ்வளவு உழைச்சு தந்திருக்க அந்த புள்ள உனக்கு. இங்க பாரு அப்ப கையெல்லாம் உடைஞ்சிருக்கு இங்க பாரு. இங்க பாரு எப்படி ரத்தம் வந்தாங்க. எப்படி ரத்தம் வடியுது. அது நான் அடிச்ச ரத்தம் உனக்கு. இல்லங்க கொண்டு விழுந்தனியா? நான் அடிச்ச ரத்தம் இல்ல உனக்கு. நான் கையால இல்ல உனக்கு அடிச்சனா? கம்பல அடிச்சனா? அந்த பிள்ளை இந்த முட்டுக்கால நிக்குது. இப்ப நிக்குதுன்னா ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா நீங்க? எத்தனை வயசு அந்த பிள்ளைக்கு? யாருக்கு தெரியும்? உங்களோட பிள்ளை அது? உங்களோட பிள்ளை உங்களோட வீட்டான இருக்குது. உங்களோட வீட்டான சாப்பிடுது. உங்களோட வீட்டான சாப்பிடுது. சொல்லு கேட்கல. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா முதலாவது? நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா முதலாவது? இல்ல தானே? ஸ்கூலுக்கு அனுப்ப வச்சிருக்கீங்க மறு பிள்ளைய ஏன் அனுப்பல? என்ன ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு காசு எடுக்காங்க? ஸ்கூலுக்குள்ள இல்லையே, இலவசமா தானே ஸ்கூலுக்குள்ள படிப்பிக்கிறாங்க. என்ன நிப்பாட்டுங்க? எடுக்கிற கதையெல்லாம் இல்ல. நீங்க செய்யறது ஒவ்வொரு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு அடிக்கிறீங்க, அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறீங்க. நாங்கள் 2-3 தரம் பார்த்து செய்யற சரியாது. நான் சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு கால் பண்ணி சொல்லுவேன். விளங்குதா? என்னது அடிச்சு குறி வச்சு என்ன செய்த அந்த பிள்ளை? என்ன செய்தாண்டு அவங்க வாப்பட்டாங்க. நானா குறி வச்சேன். அவங்க பங்குறி வச்சு அது சரி. இப்படி அப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு தீர்வு கொடுங்க. இப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க ஒரு பிள்ளைய போட்டு. மரா இப்ப நீங்க சிவத்துல போட்டு சாத்தியாதி அடிக்கலையே அந்த பிள்ளைக்கு? ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கா வளர்ந்து தெரியுமா? நாங்க 4 நாள்ல இருந்து பாத்துட்டு அடிக்கீங்க.